நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கை பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிளே தமிழ்ல எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வருஷத்துல 4 கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆகுது. 4 கிரகத்தோட 4 விதமான ராஜ யோகத்துல யாரு போறீங்க? 12 ராசிக்குள்ள. கண்டிப்பா வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோவா இருக்கும். பார்த்துங்க, வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கு எத்தனை பேர் போகணும் ஆசை இருக்கு வீடியோக்குள்ள இருக்கு. பார்த்துக்குங்க, ஒரு தலைமை பொறுப்புல போகணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வழக்கு, சொத்து இதெல்லாம் அடையணும். இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அனுகூலமான. செவ்வாயும் அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். புத பகவான் அறிவுக்காரகன், புத்தி, எழுத்து, கணிதம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ், படிப்பு, கல்வி பெரிய அளவுக்கு போனா கண்டிப்பா இந்த கிரகமும் இந்த 17ஆம் தேதிக்குள்ள பயிற்சி ஆகுது. அடுத்த சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகிறார். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. திருமண வாழ்க்கை வேணுமா, ஆசைப்பட்ட பொருள் வாங்கணுமா, எல்லாமே இந்த 4 கிரக பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது. வரக்கூடிய ஜனவரி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து பயிற்சி ஆகி உங்க நட்சத்திரத்துக்கு இந்த 4 கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகம் இருக்குது. ஏன்னா எல்லாமே ராஜயோகமா மாறுது. அதுவும் சூரியபான் காலபுருஷனுக்கு திக்பலமாயி 10ஆம் இடத்துல திக்பலமாயி செவ்வாய் உச்சத்துல எல்லா கிரகமும் 4 கிரகமும் உச்சமான வேலையை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலச்சக்கரத்துக்கு 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. இப்படி காலச்சக்கரத்துடைய 3வது ராசி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா மிதுன ராசியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா மிதுன ராசி மட்டும்தாங்க. ஒரு 10 பேரை பட்ச நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட நிறைய இருக்கு தெரியுமா. உங்களுடைய அறிவை வெளியில கொண்டாதான் நீங்க பெரிய ஆள். நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ஞானத்தை கொண்டாதான் நீங்க பெரிய ஆள். எதுக்குமே பயப்பட மாட்டீங்களே மிதுன ராசிக்காரங்க. எப்படிப்பட்ட ஆளா எதிரியும் வீழ்த்தக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த 4 கிரக பயிற்சி ஜனவரி மாசம் 15லிருந்து 17க்குள்ள எல்லா கிரகமும் ஒன்று கூடி பயங்கரமா இருக்கு. பார்த்துக்குங்க, இது உங்க ஜாதகத்துல இந்த 4 கிரகம் யோகமா இருக்கா மட்டும் நீங்க பார்க்கணும், செக் பண்ணிக்கணும். யார் யாரு? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த 4 கிரகம் ஒரே நேரத்தில் பயிற்சி ஆகிறதால கண்டிப்பா எல்லாத்துக்கும் எதிர்பாராத ஒரு விபரீத ராஜயோகம் வந்துடும் லைஃப்ல. இதை பார்த்துக்குங்க, ஏன்னா உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருங்க. கண்டிப்பா மாற்றம் இருக்குது. என்னங்க எல்லாமே பிரச்சனையா போயிருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணுமா வேண்டாமா? இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கு. ஏன்னா எல்லா கிரகமுமே பாருங்க, உங்களுக்கு நான் ஓப்பனா சொல்றேன், எல்லா கிரகமும் 8ஆம் இடத்துல போய் நிக்குதுங்க. இப்போ 8னா என்னங்க? 8ஆம்னா என்ன? எல்லாருமே பயப்படுவாங்களே 8ஆம் இடத்துக்கு. பயப்படுவாங்களே, கேட்டு பாருங்க. கண்டிப்பா பயப்படுவாங்க. 8னா வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை, ஏதாச்சும் தடங்கள் இதெல்லாம் வருமா அப்படின்னா வராது. ஏன் வரும்? இனிமே வராது. எதுக்கு சொல்லுங்க? வீடு கொடுத்தவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துல பலமா உட்காந்துருக்காரு. யாரு? சனி பகவான். உங்க ராசியில குரு இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ராசியில குரு இருக்கிறார். வீடு கொடுத்தவர் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. செம்மையான நேரம் பார்த்துக்குங்க. உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு யோகமான நேரம்னா இப்பதான் நான் சொல்லுவேன். தடங்களே வராது, தடங்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லா கிரகமும் எல்லாருமே சொல்லுவாங்க 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போச்சு, மிதுன ராசி பயங்கரமா இருக்கும், அப்படி இருக்கும், பயமுறுத்துவாங்க. தயவு செய்து பயந்துராதீங்க. பயம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது இனிமேல். ஏன்னா எல்லா கிரகமும் போகக்கூடிய நட்சத்திரம் சந்திர பகவான் நட்சத்திரத்துல திருவோணத்துல பெருமாளுடைய நட்சத்திரத்துல போறதுனால உங்களுக்கு பெருமாள் இஷ்ட தெய்வம் வர்றதுனால நீங்க பயப்படக்கூடாது. இதுதான் காரணம். சிம்பிளா சொல்லிட்டேன். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துல போய் சந்திர பகவான வீட்டை கடகராசியை எல்லா கிரகமும் பார்ப்பதால் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜ யோகத்துல மிதுன ராசி போக போகுது. ராஜா, இங்க கெட்டதை தூக்கி போடு, நல்லதை கொண்டா. 6ஆம் வீட்டு அதிபதியும் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசி 6ஆம் வீட்டு அதிபதி யாரு? செவ்வாயா.
அடுத்து 11ஆம் வீட்டு அவர் போய் எங்கே இருக்காரு? 8ஆம் இடம் தான். கெட்டு போயிரும்ல. ஒரு கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல போய் மறைஞ்சா கெட்டு தானே போகணும். உங்களுக்கு 3ஆம் வீட்டு மறைவு ஸ்தானம் 3ஆம் வீடு சூரிய பகவானும் போய் 8ஆம் இடத்துல மறை. அப்போ அங்கேயும் எல்லாமே யோகமாயிரும். இங்கே கெட்டவர் கெட்டுருச்சுன்னா 100க்கு 200% யோகம் மட்டும்தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இங்கே கெட்டது வராது. உங்கள் ராசி அதிபதியும் 8ஆம் இடத்துல தலைமை தாங்கக்கூடிய சூரிய பகவான் இருந்து எல்லாமே நட்பு கிரகத்தோடு கூடியிருக்கு. எதுவுமே பகை கிரகத்தில் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு எப்போதுமே சரி உங்களுக்கு ஃபேவரட்டான கிரகம். அதனால ஜாதகத்தில் இந்த 4 கிரகத்துடைய திசா புத்தி மட்டும் வரதான் பார்த்துங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கணவன் மனைவி ஒற்றுமையும் தடையும் பார்த்துட்டீங்க, வேலை இல்லாமல் பிரச்சனையும் பார்த்துட்டீங்க, வேலை பார்க்குற அதிகாரியை திட்டும் வாங்கிட்டீங்க, தொழில் சரியாகவும் அமையலை, லாபமும் சரியாகவும் அமையலை, கணவன் மனைவியில் ஒரு மன வருத்தம் இருக்குது, மாமனார் மாமியார் உள்ள மன வருத்தம் இருக்குது, சொத்துல பிரச்சனை இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது, படிப்பு கல்வியில் தடை இருக்குது, அரசாங்க வேலை வாங்க முடியல, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல, படிப்பு கல்வி ஒரு மந்தமாக ஸ்லோவாக போகுது. இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னா நம்ம மிதன ராசிக்காரர். நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே மிதன ராசிக்காரர் தான். வீடு, இடம், பூமி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயும் தடங்களை பார்த்துட்டு சும்மா அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம என்ன தாண்டா பண்ணுறது, லைஃப்பில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு போய் நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? கேளுங்க, சும்மா கேளுங்க. ஏன் குழப்பத்துக்கு போயிருப்பாங்க சொல்லுங்கள்? புதன் மேக்சிமம் 7ஆம் இடத்துக்கு முன்னாடி இருந்தார். புதன் 7ஆம் இடத்துல இருந்தார். அந்த வீடு கொடுத்த யார்? குரு வக்கரமாக இருந்தார். அதனால குழப்பம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி குழப்பம் இல்லாமல் இருக்க முடியாது. பொருளாதார வருமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், வேலை பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், தொழில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், படிப்பு கல்வி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு கண்டிப்பாக இருக்கும், வயிறு சம்மந்தப்படுத்த வேலை, தோல் ஸ்கின்னு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, மனைவிக்கு மன வருத்தம், தொழிலில் மன வருத்தம், நண்பர்கள் கூட்டாளி பார்க்கல மன வருத்தம், இது எல்லாமே இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதன ராசி. இப்போ அடிச்சு பட்டையை கிளப்பலாம் என்னன்னு கேளுங்க. அடிச்சு பட்டையை கிளப்ப போகிறாங்க. இனிமே தாங்க உங்களுடைய ராஜ வேட்டை ஆரம்பம். ராஜமான யோகம் வரணும்னா கண்டிப்பாக மிதன ராசிக்கு பிளே டைமில் கண்டிப்பாக இப்போ வரும். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. தயவு செய்து உங்கள் ஜாதகம் எடுத்து பார்த்துக்கோங்க. எல்லா கிரகமும் 2ஆம் இடத்தை பார்க்குது. எத்தனை பேருக்கு வண்டி வாகனம் வீடு கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது? நான் எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக அடி சொல்லிடுவேன். வீடு வண்டி வாகனம் கார் வாங்கணும்னா வாங்கிடணும். இப்போ வாங்கியே போடணும். ஜனவரி 15 17 அப்புறம் வாங்கி தான் ஆகணும். உங்கள் தலையெழுத்தி தான் பிளான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு செலவு பண்ண ரெடியாக இருக்க போகிறீங்க. அப்போ வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்துல உள்ள வில்லங்க, அரசாங்கத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும். கவலையே படாதீங்க. எப்படிப்பட்ட அப்பாவோட சொத்தாக இருக்கட்டும், இல்லை தாத்தாவோட சொத்தாக இருக்கட்டும், இல்லை பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், எதோட சொத்தாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பக்கம் ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஜாதகத்தில் அதுக்கான திசாபதி நல்லா இருக்கும். அரசாங்க வேலை எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே விட்டுறாதீங்க. விட்டா போயிடும். ஜனவரி 15 17 தாண்டி எப்போனா நீ எழுதிக்கிட்டே இருங்க. ரிசல்ட் கன்ஃபார்ம். ஏன்னா அரசாங்கம் இங்கே உச்சமான செவ்வாயோட சேர்ந்து இருக்காது. ஏன்னா வேலைக்குள்ள இருக்கிறாங்க யார்? செவ்வாய். 6ஆம் வீட்டு செவ்வாயோட சேர்ந்து இந்த சூரிய பகவான் இருப்பதால் நீங்கள் அரசாங்க வேலையை நான் எக்ஸாம் எழுத சொல்கிறேன். காரணம் அவ்வளோதான், சிம்பிள், முடிச்சு. எடே அரசாங்க வேலை எழுது. நீ ஏன் பயப்படுற? லாப வருமானம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ பொருளாதார வருமானத்தில் பயங்கரமாக சேமிப்பு பக்காவாக இருக்கும். எது வந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய ஒரே நேரம் தான் அந்த ஜனவரி 15 17 அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற போது. பார்த்துங்க. கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பதவி வரும்போது மெயினாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் சொல்கிறேன், வேற கண்ட்ரியை மாற்ற போறீங்க. தெரிஞ்சுக்கோங்க. வேற கண்ட்ரியை மாற்றணும். இல்லை உங்களுக்கு விசா பிரச்சனை தான், விசா பிரச்சனை சரியாகணும். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கேருந்து பிழைக்க போன அனைவருக்குமே குடியுரிமை கிடைக்க போகுது. இதாங்க ஃபர்ஸ்ட் பலனே. 8ஆம் இடத்துல தான் வேணும். வீடை கட்டு, இல்லை சொந்தமாக குடியுரிமை வாங்கு. இதுதான் இங்கே பிளானு. இல்லை வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய கூட மிதன ராசிக்கு சூப்பராக இருக்கும். பார்த்துக்க. தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசியா இப்போ வரும். நீங்கள் குரு பகவானும் சனி பகவானும் மட்டும் ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. மற்றபடி இந்த 4 கிரகத்துடைய தசாபுத்தி வரதா மட்டும் பார்த்துங்க. சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மாற்றம், சூப்பரான அனுகூலம், உடம்பு ஆரோக்கியத்தில் தடை நீங்கிரும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். நல்ல ஒரு மாற்றம், சூப்பராக இருக்குது. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது லாட்ரி அடிக்குமா அடிக்காதானு? குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக அடிக்க போகுது. மிகப்பெரிய ஒரு தொகை உண்டு. எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தொகை கிடைக்க போகுதுங்க உங்கள் லைஃப்பில். எதிரே பார்த்துக்க மாட்டீங்க. இவ்வளோ பணம் கிடைக்குமானா இப்போ கிடைக்கும். வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க அனைவருமே ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து கண்டிப்பாக லாட்ரி அதை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேணாம். உங்களுக்கு ராசியான என்ன? இந்த 4 கிரக பற்றி பற்றி நான் பேசுகிறேன்னா, இந்த 4 கிரகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு யோகம்? அடித்து பட்டே கலவை போறீங்க. பார்த்து எல்லாமே ஜனவரி 15 17 அப்புறம் தான் எல்லாமே வாழ்க்கை மாற போகுது.
பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வந்துடும். எடுத்த காரியம் உங்க பக்கம் தோல்வியே கிடையாது. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மிருகசீரிடம். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது, சொந்த கால நிற்கணும், ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், எல்லா கலையும் விரும்பமான குணம், ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை, டிரைவர் வேலை, மெக்கானிக்கல் வேலை, இந்த கஷ்டமான வேலை, ஆயுதம் ஏந்தி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ரொம்ப தடங்களை கஷ்டத்தை இந்த மிருகசீரிடத்தை பார்த்தவங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்க. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு, விரைய செலவு, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்து நிறைய தடங்களை பார்த்து ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகி நிறைய ஸ்டெடியான ஒரு மைண்டு உங்கள்கிட்ட இல்லை. கேட்டு பாருங்க மிருகசீரிடத்தை பார்த்துங்க, ஆமான்னு சொல்லுவார். இனிமேல் பாருங்கள், வெளிநாடு யோகம் 1, அரசாங்க வேலை 2, கணவனை ஒற்றுமை 3, படிப்புகளில் பயங்கரமான ஒரு அனுகூலம் 4. இது எல்லா யோகமும் உங்கள் பக்கம் இருக்குது. திடீர்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போது, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்தை, காசு பணத்தை போடுங்க. அதுக்கான பிளான் தான் மனசில் ஓடும். கண்டிப்பாக அது நடக்கும். பார்த்துங்க இந்த மிருகசீரிடத்தை பார்த்து. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிருகசீரிடம். இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. அடுத்து திருவாதிரை. பிரம்மாண்டமான கற்பனை, பயங்கரமான திறமையான குணம். ஒரு 20 பேர் 30 பேர் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று பேசக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இருக்குதா இல்லையா உங்கள்கிட்ட? இருக்கணுமே, இருக்கும். பார்த்துக்கலாம், இது வந்தாலும் என்னால் முடியுண்டா அப்படிங்கிற தன்னம்பிக்கை பாருங்க. அது அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையே பிரகாசம். எப்படி? உங்கள் வாழ்க்கையே பிரகாசம். ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கிட்டாரு. எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. இப்போ வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், அந்நிய தேசம், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கா வேலை செய்யுது. திருவாதிரை எது வந்தாலும் கெமிக்கல் ஃபீல்டு, கலை ஃபீல்டு, எழுத்து கணித சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த காரியத்தை உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும். திருவாதிரை நட்சத்திரம். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகிற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பொய் சொல்ல மாட்டீங்க. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரும். இப்போ வீடு வாங்குறதோ, இல்லை இடம் வாங்குறதோ, இல்லை பூமி வாங்குறதோ, இல்லை வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றத்தை பார்க்குறதோ எல்லாமே சூப்பராக இருக்குது. யார்? புனர்பூச நட்சத்திரத்தில் பொறுத்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அரசியல் ஃபீல்டு கொஞ்சம் குரு வக்கறதுனால கொஞ்சம் இப்போ எல்லாமே சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. காசு பணம் சேமிப்பு எல்லாமே ஒரு தடங்களை கொடுத்து, மருத்துவ செலவு கொடுத்து, விரைய செலவு கொடுத்து எல்லாமே தடங்களை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய குருவை பார்த்துங்க, எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணுங்கள். செம்மையான யோகம் இனிமேல் உங்களுக்கு இருக்குது, பார்த்துக்குங்க. வரக்கூடிய 4 கிரக பயிற்சியால் மிதுன ராசியை பொறுத்தவரை ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.